இமாம் அஹ்மத் ரசா கான் பரிலவி அவர்களின் தர்பாரில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஹலால் விலங்குகளில் எந்தெந்த பகுதிகளை சாப்பிடுவது ஹலால், எது ஹராம், எது நாஜாயிஸ், எது ஜாயிஸ், எது மம்னூ தடுக்கப்பட்டது, எது மக்ரூஹ்? அதற்கு இமாம் அஹ்லுஸ் சுன்னத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிலளித்தார்கள். ஹலால் விலங்கின் அனைத்து உறுப்புகளும் ஹலால்தான். ஆனால் அவற்றில் சில உறுப்புகள் ஹராம், சில மம்னூ, சில மக்ரூஹ் ஆகும். அதன் பின்னர் அவர்கள் 22 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். அவற்றில் சில ஹராம், சில மம்னூ, சில மக்ரூஹ் ஆகும். அந்த 22 விஷயங்களை கவனமாக கேளுங்கள் என்று கூறி அவர்கள் விளக்கினார்கள். 1. நரம்புகளில் ஓடும் இரத்தம். 2. பித்தப்பை. 3. சிறுநீர்ப்பை. 4. ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள். 5. விதைப்பைகள். 6. சுரப்பிகள், கட்டிகள். 7. ஹாராம் மஃபக்ஸ் மூளை, நரம்பு, முதுகுத்தண்டு, சதை. 8. கழுத்திலிருந்து தோல் வரை நீண்டு இருக்கும் 2 நரம்புகள். 9. கல்லீரலில் இருக்கும் இரத்தம். 10. மண்ணீரலில் இருக்கும் இரத்தம். 11. அறுத்த பிறகு இறைச்சியில் எஞ்சியிருக்கும் இரத்தம். 12. இதயத்தில் இருக்கும் இரத்தம். 13. பித்தம், டாஷ் பித்தப்பையில் இருக்கும் மஞ்சள் நீர். 14. மூக்கின் ஈரப்பதம், சளி. இது பெரும்பாலும் ஆட்டில் இருக்கும், மற்ற விலங்குகளிலும் இருக்கும். இமாம் அஹ்லுஸ் சுன்னத் அவர்கள் கூறுகிறார்கள், விலங்குகளின் மூக்கில் இருக்கும் அந்த ஈரப்பதத்தையும் சாப்பிடுவது நாஜாயிஸ் மற்றும் மம்னூ ஆகும். அதன் பின்னர் அவர்கள் கூறினார்கள், 15. மலம் வெளியேறும் இடம். 16. ஓஜ்ரி வயிற்றுப்பை, குடல் உள்ளடக்கம். பலர் ஓஜ்ரி சாப்பிடுகிறார்கள். அதைப் பற்றி இமாம் அஹ்லுஸ் சுன்னத் அவர்கள் அது நாஜாயிஸ் என்று கூறினார்கள். 17. குடல்கள். 18. விந்து. 19. விந்து இரத்தமாக மாறிய நிலை. 20. அந்த இரத்தம் சதைத்துண்டாக மாறிய நிலை. 21. அந்த சதைத்துண்டு முழு விலங்காக உருவான நிலை. 22. ஆனால் அது இறந்தபடி வெளியே வந்திருந்தாலோ அல்லது ஷரியத் முறையிலான அறுப்பில்லாமல் இறந்திருந்தாலோ, இவ்வாறு இந்த 22 விஷயங்களில் சில ஹராம், சில மம்னூ, சில மக்ரூஹ் ஆகும் என்று இமாம் அஹ்லுஸ் சுன்னத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கமளித்தார்கள்.